ஆல் இண்டியா ரேடியோ. திருமுறை மலர்கள் எமது வானொலி களஞ்சியத் தொடரின் 19ஆம் பகுதி. எழுதியவர் பரமக்குடி மேஸ்ரீ. சிலா மறைபல ஓதுநாவன் வன்புருடோத்தமன் என்று இவர் தம்மை கூறிக்கொள்வதால் இவர் வைணவ அந்தணர் குலத்தில் பிறந்தவர் என்பது தெளிவு. திருநாங்கூர் 11 வைணவ தலங்களுள் ஒன்று திருவன் புருடோத்தமம். இங்குள்ள பெருமாளுக்கு புருஷோத்தமன் என்று பெயர். இப்பெருமாள் பெயரை இவர் கொண்டிருந்தமையினால் இவர் இப்பகுதியை சார்ந்தவராக இருக்கக்கூடும். வைணவ குலத்தில் பிறந்து பின்னர் சிவபக்தியின் முதிர்ச்சியினால் சைவ சமயம் அடைந்து கல்வி கேள்விகளில் சிறந்தவராக விளங்கினார். தில்லையில் கோவில் கொண்டருளும் நடராஜ பெருமானை தமது வழிபடு கடவுளாக கொண்டு அங்கேயே தமது வாழ்நாளை கழித்தவர். இவரது காலம் பற்றி நம்மால் அறிய இயலவில்லை. கோவில் என்னும் சிதம்பரத்தை 2 பதிகங்களில் பாடுகிறார் இவர். இரண்டுமே அகத்துறையில் அமைந்தவை. காதலால் இறங்கி பாடும் தலைவி கூற்றாக அமைந்தவை. இவை அந்தாதி தொடையில் அமைந்தவை. 2 பதிகங்களுமே பஞ்சமப்பண். இத்திருப்பதிகம் வளையிழந்த தலைவி இறங்கி பாடுவதாக அந்தாதி தொடையில் அமைந்துள்ளது. இனி 10வது பாடலில் திருமாலுக்கு சக்கரம் அளித்தவையையும் பிரமனை தண்டித்தமையையும் கூறப்படுகிறது. ஒளி பொருந்திய நெற்றியை உடைய பெண்களே, திருமாலுக்கு சக்கரத்தை அளித்து தாமரை மலரிருக்கும் பிரமனை தண்டித்து இடபத்தின் மீது விரும்பி எழுந்தருளும் தில்லை சிற்றம்பலத்தில் உள்ள எம்பெருமான் நம்மை பார்க்காத காரணத்தினால் நாமும் அவரை பார்க்கவில்லை என்று அவர் எண்ணியபடியால் அவர் நம்மூருக்கே வந்து எனது வளையல்களை கடலச் செய்து கொண்டு போவாரோ என்று வருந்துகிறார். சிவபெருமானின் ஆணவம் கொண்ட பிரமனின் 5வதாகிய நடுத்தலையை சிவபெருமான் கொய்து வீரச்செயல் புரிந்த இடம் திருக்கண்டியூர். எனவே இறைவன் இங்கு பிரம்மசிரக்கண்டீஸ்வரர் எனப்படுகிறார். இதனை சம்பந்தர் அரசன் செய்கையை படியலாம் தொழுதேத்து கண்டியூர் வீரட்டத்துறை பான்மையான் என்கிறார். திருவிழிமிழலை என்னும் தலத்தில் திருமால் சக்கரம் வேண்டி இறைவனை பூஜை செய்யும் போது ஒரு மலர் குறைந்திட தம் கண்ணையே இடந்து இறைவனை பூஜித்தார். இதனால் இறைவன் திருமாலுக்கு சக்கரப்படையை தந்தார். இதனை அப்பர் பெருமான் நித்தல் 1000 பூக்கொண்டு ஏற்றுழி ஒரு நாள் ஒன்று குறைய கண் நிறைய விட்ட ஆற்றலுக்கு ஆழி நல்கி என்று பாடுகிறார். எனவே இப்பாடலில் இறைவனின் 3 செயல்கள் கூறப்படுகின்றன. திருமாலுக்கு சக்கரம் அருளுதல், பிரம்மனை தண்டித்தல், இடப வாகனத்தில் எழுந்தருளுதல். இம்மூன்றும் முறையே இறைவனின் அருளல், அழித்தல், காத்தல் ஆகிய முத்தொழில்களை குறிக்கின்றன. இவற்றை கூறும் புருஷோத்தம நம்பிகளின் பாடல் இது. நோக்காத தன்மையால் நோக்கிலோம் யாமென்று யாம் எழுது மார்காழி ஈந்து மலரோனை நிந்தித்து சேக்காதலித்தேரு தில்லை சிற்றம்பலவரே ஊர்க்கே வந்து என் வளைகள் கொள்வாரோ
ஒண்ணுதலீர் செக்காதலித்தேரு தில்லை சித்தம்பலவரு ஊர்க்கே வந்து என் வளைகள் கொள்வாரோ ஒண்ணுதலீ. இப்பதிகத்தின் இறுதிப் பாடல் பதிகப் பயனை கூறுகிறது. அழகிய நெற்றியினை உடைய ஒரு தலைவி காரணமாக தேவர்கள் வணங்கி துதிக்கின்ற நெற்றிக்கண்ணை உடைய சிவபெருமானை புருஷோத்தம நம்பி பாடிய பண்ணோடு அழகிய 10 பாடல்களையும் கற்று பக்தியுடன் ஆடி பாடியவர்கள் சிவலோகத்தில் நன்கு மதிக்கப் பெற்று இன்பவுடன் வாழ்ந்திருப்பர் என முடிக்கிறார். நாமும் இப்பதிகம் பாடி இன்ப வாழ்வு வாழ்வோமாக. ஒண்ணுதலி காரணமா உம்பர் தொழுதேத்து ஒண்ணுதலி காரணமா உம்பர் தொழுதேத்து கண்ணுதலான் தன்னை பொருடொத்தமல் சொன்ன கண்ணுதலான் தன்னை பொருடொத்தமன் சொன்ன பண்ணுதலை 10 பண்ணுதலை 10 பயின்றாடி பண்ணுதலை 10 பயின்றாடி பாடினார் பண்ணுதலை 10 பயின்றாடி பாடினார் எண்ணுதலை பட்டு அங்கு இனிதாயிருப்பாரே. பண்ணுதலை 10 பயின்று ஆடி பாடினார் எண்ணுதலை பட்டு அங்கு இனிதாயிருப்பாரே. எண்ணுதலை பட்டு அங்கு இனிதா இருப்பாரே. திருவிசைப்பா ஆசிரியர்களுள் 9ஆம் அவர் சேதிராயர். தென்னார்காடு மாவட்டத்தின் தற்போது கடலூர் மாவட்டத்தின் வடமேற்கில் உள்ள நடுநாட்டின் ஒரு பகுதிதான் சேதி நாடு. இதனை மலையமாநாடு என்றும் கூறுவர். இது இன்றைய திருக்கோவலூர் பகுதிகள். இப்பகுதியை ஆண்ட மன்னர்தான் சிவனடியார்களில் ஒருவராகிய மெய்ப்பொருள் நாயனார். இப்பகுதி மன்னர் வழியில் வந்தவர் சேதிராயர். இவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை வளர்த்த நரசிங்க முனையரையர் வழியில் வந்தவர். அடியார் பக்தியிலும் சிவபக்தியிலும் சிறந்து விளங்கினார். இவர் முதல் குலோத்துங்கன் காலமாகிய கிபி 1070 1120 ஆண்டு வரை வாழ்ந்திருக்கலாம் என்று கருதப்படுகிறது. இவர் தம்மை ஏயுமாறு எழில் சேதியர்கோன் என்று குறிப்பிடுகிறார். இவர் பாடியது ஒரு பதிகம், அதுவும் தில்லையை பற்றியது. இதுவே திருவிசைப்பாவில் இறுதியாக அமைந்த 28வது பதிகம். தில்லை நடராஜ பெருமானிடத்து காதல் கொண்ட பெண்ணின் நற்றாய் கூறும் மொழிகளாக அமைந்தது இப்பதிகம். அந்தாதித்துடையில் அமைந்த பதிகம் இப்பதிகம். இப்பதிகத்தின் 10 பாடல்களில் யானையை உரித்த செய்தியை இருமுறையும், பன்றியின் பின் சென்றது, நான்முகன் சிரம் கிள்ளியது, அருக்கன் பல் இருத்தது, புறமெரித்தது, விடமுண்டது, யமனை உதைத்தல் போன்ற புராண வரலாறுகளை பாடுகிறார். திருவிசைப்பாவின் இறுதி பதிகமாக அமைந்த இப்பதிகம் சேதிராயர் திருக்கடைக்காப்பு என்று கூறப்படுகிறது. ஒரு தாய் தன் பெண் தில்லை நடராஜ பெருமானை காதலித்து அவனது அருள் பெறாமையினால் அவனை நினைந்து விம்மி அழுவதையும் அவனது அருளை பெற இரத்தலையும் கூறுவதாக இப்பதிகம் அமைந்துள்ளது. இப்பதிகத்தில் தேவாரத் தொடர்களும் அமைந்துள்ளன. திருவாசகத்தில் அமைந்த திருத்தசாங்கம் என்னும் பதிகம் போன்றது
இப்பதிகம். நற்றாய் கூற்றாக அமைந்த பதிகத்தின் முதல் பாடல் இவ்வாறு துவங்குகிறது. கெண்டை மீன்கள் உலாவுகின்ற வயல்கள் சூழ்ந்த தில்லைப்பதியில் எழுந்தருளிய பெருமானே, ஒளி பொருந்திய நெற்றியை உடைய எனது மகளாகிய இவள் உம்மை நீண்ட நாள்கள் உம் அருகிலே சார்ந்திருந்தமையினால் பார்க்கடலில் தோன்றிய விடத்தை நீர் உண்டு மகிழ்ந்தீர் என்று மயக்கத்தை அடைந்துள்ளாள். இவளுக்கு அருளுக என நற்றாய் கூறுகிறாள். இப்பாடலில் இறைவன் திருநீலகண்டனாகிய வரலாறு எடுத்துரைக்கப்படுகிறது. திருப்பார்கடலை கடையும் போது ஏற்பட்ட ஆலகால விஷம் உலகை அழிக்கத் தொடங்கியது. அதனை கொடுமையிலிருந்து காப்பாற்றிட சிவபெருமானை அனைவரும் வேண்டினர். இறைவன் அவ்விடத்தை உண்டு தன் கண்டத்தில் நிறுத்தி கொண்டார். அவரது கண்டம் நீல நிறமாகியது. எனவே அவர் திருநீலகண்டன் என பெற்றார். இத்தலைவியோ எப்போதும் சிவபெருமானை நினைந்திருப்பவள். இறைவன் விடம் உண்டான் என்பதை கேட்ட அளவில் இவள் மயக்கமுற்றுவிட்டாள். இனி யான் என் செய்வேன் என நற்றாய் வேண்டுகிறாள். தில்லை உளீர் உம்மை அடையானாகிய பிரம்மன் சார்வதினால் இவள் திருமாலாகிச் சார்கிறாள் என்னும் ஒரு பொருளும் உண்டு. அத்தகைய பாடல் இது. சேலுலாம் வயல் தில்லை சேலுலாம் வயல் தில்லையுளீர் உமை சால நாளையல் சார்வதினால் இவள் சால நாளையல் சார்வதினால் இவள் வேலையார் விடம் உண்டுகந்தீர் என்று வேலையார் விடம் உண்டுகந்தீர் என்று மாலதாகும் எல் வாணுதலே சால நாள் அயல் சார்வதினாள் இவள் வேலையார் விடம் உண்டுகந்தீர் என்று மாலதாகுயல் வாணுதலே இனி விடமுண்ட உம்மை கண்டால்தான் என் பெண்ணின் துன்பம் நீங்கிவிடும் என்கிறாள் நற்றாய். ஒளி பொருந்திய நெற்றியுடைய பூங்கொடி போன்ற என் மகள் மீது மையல் கொண்டு வெட்கம் முழுவதையும் இழந்துவிட்டாள். இனி நான் இன்னது செய்வதென்று அறியேன். வான் முகடளவும் உயர்ந்து விளங்கும் மாளிகைகள் சூழ்ந்த தில்லைப்பதியில் எழுந்தருளிய பெருமானே, உம்மை கண்டால் இப்பெண் துன்பம் நீங்கியவள் ஆவாள் என்று நற்றாய் புலம்புகிறாள். அச்சம், நாணம், மடம், பயிர்ப்பு என்னும் பெண்மை குணங்களில் இன்று தன் பெண் இறைவன் மீது மையல் கொண்டு நாணம் என்னும் பண்பை முழுதும் இழந்துவிட்டாள் என்கிறாள். காரைக்கால் அம்மையாரும் தன் உரு மாறிய போது அது கண்டு அனைவரும் பயந்து ஓடிட, அம்மையாரோ இறைவன் என்னை அடையாளம் கண்டுகொள்வான் எனில் இவ்வுலகத்தார் கண்களுக்கு எவ்வுருவாய் என் என்று கூறினாள் அல்லவா? அதுபோல உலகார் பழிக்கு அஞ்சாது நாணத்தை இழந்த பெண் சிவபெருமானை கண்டால் துன்பம் நீங்கியவள் ஆவாள் என்கிறாள் நற்றாய். இவ்வுலகில் சிற்றின்பத்தில் மூழ்கி பிறவித் துன்பத்தில் சிக்குண்டு கிடக்கும் ஆன்மா இறைவன் திருவடியில் தோய்ந்தால் பிறவித் துன்பம் நீங்கி பேரின்பம் அடைவர் என்பதை கூறுகிற பாசுரம் இது. வானுதற் கொடி
மாலதுவாய் மிக பாணுதற் கொடி மாலதுவாய் மிக பாணுதற் கொடி மாலதுவாய் மிக நாணம் மற்ற நள் நான் அறியேன் இனி நாணம் அற்ற நள் நான் அறியேன் இனி சேணுதற் போலி சேணுதற் போலி தில்லையுள்ளீருமை சேணுதற் போலி தில்லையுள்ளீருமை காணில்லை பீலள் காரிகையே சேணுதற் போலி தில்லையுள் சேணுதற் போலி தில்லையுள்ளீர் உமை காணில் எப்பிலல் காரிகையே காணில் எப்பிலல் காரிகையே காரிகையே எய்ப்பிலள் காரிகையே காணில் எய்ப்பிலள் காரிகையே காரிகையே. இனி அடுத்த பாடலில் கஜசம்ஹாரராகிய வரலாற்றினை கூறி தன் பெண்ணுக்கு அருள் செய்திட நற்றாய் வேண்டுகிறாள். பெரிய மதமயக்கமுடைய யானையின் தோலை இழுத்து உரித்து மேற்போர்வையாக கொண்டவரே, மிக்க சிறப்பினை உடைய தில்லைப்பதியில் எழுந்தருளியவரே, சிவபெருமானே என்று கூவி அழைத்து வாசனை பொருந்திய அழகிய கூந்தலை உடையவளான இப்பெண் அழுகின்றாள். ஆதலால் இந்த பெண்ணுக்கு அருள் செய்ய கடவீர் என்கிறாள். தாருகாவனத்து முனிவர்கள் இறைவனுக்கு எதிராக செய்த ஆபிசார வேள்வியில் தோன்றிய யானையை இறைவன் பால் ஏவிட இறைவன் அந்த யானையை அழித்து தோலை போர்த்தி கொண்டு அருளினான். இத்தலம் வழுவூர் வீரட்டம் என்று அழைக்கப்படும். இங்குள்ள கஜசம்ஹார மூர்த்தி மிக அழகான மூர்த்தமாகும். யானையின் தோல் உரித்து யானையை அழித்து சிரசின் மீது சுற்றிய வண்ணம் இறைவன் வீரநடனம் ஆடுகிறான். யானையின் வால்புறம் சிரசின் மீது தெரியும். இத்திருமேனி ஓங்கார வடிவில் அமைந்துள்ளது. ஆபிசார வேள்வியில் வந்தெழுந்த யானை இறைவனை நோக்கி வக்ரத்தோடு ஓடி வந்தபோது அதை அழிக்க வேண்டி இறைவன் அனிமா சித்து மூலம் அந்த யானையின் உடலுள் புகுந்தார். அப்போது உலகம் இருண்டது. இறைவன் தன்னுள் புகுந்தமையினால் தாழாத யானை பஞ்சமுக தீர்த்தத்தின் வடகிழக்கு மூலையில் விழுந்துவிட்டது. இறைவன் அதை அழித்து தீர்த்தத்தின் தென்மேற்கு மூலையில் எழுந்து வந்தார் என்பது வரலாறு. எனவே வழுவூர் தலத்தின் இறைவன் கிருத்திவாசன் கஜசம்ஹாரமூர்த்தி கஜாரி என்று அழைக்கப்படுகிறார். இறைவியோ பாலங்குராம்பிகா என்று கூறப்படுகிறாள். இவ்வரலாற்றை திருநல்லூர் பதிகத்திலே ஞானசம்பந்தரும், திருச்சேரை பதிகத்திலே அப்பர் பெருமானும், சுந்தரர் திருக்காலத்தி பதிகத்திலும் பாடுகிறார்கள். இவ்வரலாற்றை கருமால் கரி ஈர் உரித்து எழு போர்வையினீர் என்னும் தொடரனால் சேதுராயர் குறிப்பிடுகிறார். இறைவன் யானையுள் புகுந்ததும் செய்வதறியாது திகைத்தாள் உமையம்மை. அதுபோல இப்பெண்ணும் செய்வதறியாது சிவபெருமானே என அழைத்து அழுகின்றாள். அவளுக்கு அருள் செய்திடுக என வேண்டும் பாடல் இது. காரிகை கருளீர் கருமால் கரி காரிகை கருளீர் கருமால் கரி காரிகை கருளீர் கருமால் கரி ஈரூரி தெழு போர்வையினீர் ஈரூரி தெழு போர்வையினீர் நீகு
தில்லையாய் சிவனே என்று சீரியல் தில்லையாய் சிவனே எழுது வேதி நற்குழலாள் வேதி நற்குழலாள் இவள் விம்முமே வேதி நற்குழலாள் இவள் விம்முமே சீரியல் தில்லை யாய் சிவனே என்று வேரி நற்குழலாள் இவள் விம்முமே இனி அடுத்த பாடலில் இறைவனை எண்ணியே சோர்வடையும் தன் பெண்ணின் நிலையை நற்றாய் கூறுகிறாள். பெரியோர்கள் வாழுகிற தில்லைப்பதியில் எழுந்தருளியுள்ள பெருமானே, எங்களுடைய அழகிய கூந்தலை உடைய இப்பெண் தேம்பி தேம்பி அழுது பெருமூச்சு விட்டு என்னை ஆட்கொள்வாய் என்று சொல்லி உம்மையே எண்ணி துதிக்கின்றாள். ஒன்றுக்கும் பயன்படாதவளாய் சோர்வடைகளால் என்று நற்றாய் கூறுகிறாள். இப்பாடலில் செம்மலோர் பயில் தில்லை உளிர் என்னும் தொடர் மூலம் தில்லைவாழ் அந்தணர்களை போற்றுகிறார் சேதிராயர். திருத்தொண்டை தொகை பாட திருவாரூர் இறைவன் சுந்தரருக்கு தில்லைவாழ் அந்தணர்தம் அடியார்க்கும் அடியேன் என்று அடியெடுத்து கொடுத்தார் அல்லவா. தில்லைவாழ் அந்தணர்கள் திருநீர் அணிந்த கோலமுடைய நடராஜ பெருமான் திருவடிக்கு தொண்டு செய்வார்கள். எல்லா பெருமைகளின் எல்லையாக விளங்குவார்கள். பொன்னம்பலவாணனை பூஜித்து மகிழ்வார்கள். 4 வேதங்களையும் ஓதுவர். 6 அங்கங்கள் 4 உபாயங்களையும் ஐயம் திரிபரக் கற்றவர்கள். நாள்தோறும் முத்தி வளர்ப்பவர்கள். ஓதுதல், ஓதுவித்தல், வேட்டல், வேட்பித்தல், ஈதல், ஏற்றல் ஆகிய 6 தொழில்களால் உலகில் தோன்றும் பசிநோயை நீக்குவார். திருநீரே செல்வமென எண்ணுவார். தெய்வத்தன்மை வாய்ந்த 3000 வேதியர்கள் என போற்றப் பெறுவார். இவர்களே முதல் அடியார்கள். எனவே செம்மலோர் பயிர் தில்லை உளிர் என சேதிராயர் தில்லைவாழ் அந்தணர்களை சிறப்பிக்கிறார். தில்லைவாழ் அந்தணர்களால் வணங்கப்பெறும் பெருமானிடம் பெண் தன்னை ஆட்கொள்ளுமாறு அப்பிரானை நோக்கி தேம்பி தேம்பி அழுது துதிக்கிறாள். யானும் பொய் என் நெஞ்சும் பொய் வினையேன் அழுதால் உனை பெறலாமே எனும் திருவாசகத்திற்கு இணங்க அப்பெண் நிலை அமைகிறது. தன்னை மறந்து தலைவன் தாளையே தலைப்பட்டு நிற்கும் பெண்ணை பற்றி நற்றாய் இறங்கி கூறும் பாடல் இதோ. விம்மி விம்மியே வெய்துயித்து ஆளனா விம்மி விம்மியே வெய்துயித்து ஆளனா உம்மையே நினைந்து விம்மி விம்மியே வெய்துயித்து ஆளனா உம்மையே நினைந்து ஏத்து முண்டாகிலள் உம்மையே நினைந்து ஏத்து முண்டாகிலள் செம்மலோர் பயில் தில்லையுள் செம்மலோர் பயில் தில்லையுளீரங்கள் செம்மலோர் பயில் தில்லையுளீரங்கள் அம்மல் ஓதி அயர் ஒருமே செம்மலோர் பயில் தில்லையுளீரங்கள் அம்மல் ஓதி அயர் ஒருமே. இனி அடுத்த பாடலில் தன் பெண்ணிற்கு கொன்றை மாலை தந்து அருளுமாறு நற்றாய் வேண்டுகிறாள். நுட்பமாய வேலைப்பாடுகள் நிறைந்துள்ள மதில்களை உடைய தில்லைப்பதியில் எழுந்தருளிய பெருமானே, என் பெண்ணாகிய இவள் இவ்விடத்தில் உம்மீது காதல் கொண்டிருக்கிறாள். மேலும் இவள் தளர்ச்சி அடைந்து அஞ்சலியாக கைகுவித்து, ஐயோ நான் பிழைக்க உனது அழகிய கொன்றை பூக்களால் தொடுக்கப்பெற்ற மாலையை எனக்கு கொடுத்து அருளுக என நற்றாய் கூறுகிறாள்.
கொன்றை மலர் மாலை சூடியவர் சிவபெருமான் சுந்தரரும் மின்னார் செஞ்சடை மேல் மிளிர்கொன்றை அணிந்தவனே என்று பாடுகிறார். விசார சருமருக்கு சண்டீசப்பதம் தருகையில் தமது சடையினின்று கொன்றை மாலையினை எடுத்து விசார சர்மருக்கு சிவபெருமான் சண்டேச பதமளித்து அனுக்கிரகம் செய்தார். சிவபெருமான் மீது பக்தி முதிர்ந்த நிலையில் தம்மை மறந்த சிவத்தியான நிலையில் பால் குடத்தை காலால் இடறிய தமது தந்தையின் தாழ் மீது கோலை எடுத்து எரிய அது மழுவாக மாறி தந்தையாம் எச்சதத்தனின் இரு தாள்களையும் வெட்டியது. அப்போது இறைவன் காட்சி தந்து கொன்றை மாலை தந்தான். அவரைப் போலவே தன் பெண்ணும் இறைவன் மீது கொண்ட காதலால் உடல் தளர்ந்து அஞ்சலியாய் கைகுவித்து தான் பிழைத்திட அழகிய கொன்றை மாலையை தந்தருளுமாறு வேண்டுகிறாள். அதனை தந்தருளுக என நற்றாய் வேண்டும் பாடல் இது. அயர் உற்று அஞ்சலி கூப்பியந்தோ அயர் உற்று அஞ்சலி கூப்பியந்தோ ஏனை அயர் உற்று அஞ்சலி கூப்பியந்தோ ஏனை உய உன் கொண்டையந்தார் அருளாய் உய உன் கொண்டையந்தார் அருளாய் அயர் உற்று அஞ்சலி கூப்பியந்தோ எனை உய உன் கொண்டையந்தார் அருளாயேனும் செயலுற்றார்மதில் செயலுற்றார்மதில் தில்லையுளி செயலுற்றார்மதில் தில்லையுளிரிவன் செயலுற்றார்மதில் தில்லையுளிரிவள் மயலுற்றாள் எந்தல் மயலுற்றாள் எந்தல் மதி மாதிவளே மாதிவளே. இதுவரை திருமுறை மலர்கள் எமது வானொலி களஞ்சியத் தொடரின் 19ஆம் பகுதி. இப்பகுதியில் இடம்பெற்ற 9ஆம் திருமுறை பாடல்களை பாடியவர் திருப்பரங்குன்றம் ஏ. திருஞான. இந்நிகழ்ச்சி மதுரை வானொலி களஞ்சிய திட்டத்தின் கீழ் அமைக்கப்பெற்றது.